சூரியனுடைய ஒரு அமைப்பு அப்படின்றது ஆல்மோஸ்ட் 8ஆம் இடத்துல. 8ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்தல், மறைதல் ரைட்டா? தப்பா? 8ஆம் இடம் நீங்க சொன்ன மாரி கரெக்ட். 8ஆம் இடம் கரெக்ட் தான். சனி போய் 8ல உட்கார்றது கரெக்ட். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் கிடைக்கும். ஆனா ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துல அமர்தல் அப்படின்றது, திடீர் அதிர்ஷ்டத்தை ஒரு பக்கம் கண்டிப்பா கொடுக்கும். ஆனா அத தாண்டியும் நெறையா ஒரு மாரி பதட்டத்த கிரியேட் பண்ணும். கொஞ்சம் ஆங்சைட்டியா இருக்கும். நம்ப ஜெட் வேகத்துல போவோம். நம்மளுக்கு கீழ இருக்கவங்கலாம் சைக்கிள்ல தான் வந்துட்டுருப்பாங்க. அதுவே கொஞ்சம் கோவம் வரும். ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஏதாவது தப்பு ஆயிடுச்சுன்னா, அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. எப்பவுமே நீதிக்கும், நேர்மைக்கும் சொந்தக்காரங்க தான் இல்ல நீங்க. கொஞ்சம் அந்த இடத்துல உங்கள ஷேக் பண்ணி பார்க்குற மாரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். வேலை பளு அதிகரிக்கும். ஒரு வேலையே திரும்ப திரும்ப பண்ற மாரியான ஒரு சினாரியோ உருவாகும். ஏன்னா சனி எல்லாம் டிலே அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதோட சேர்ந்து போய் ராசிநாதன் இருக்கிறது. அதோட சேர்ந்து போய் 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் இருத்தல். அப்படியே உட்கார்ந்து புதன் இருக்கிறது. ரைட்டு தப்புலாம் தாண்டி இந்த இடத்துல இது இருக்கு. என்ன பண்ண முடியும்? இப்ப இருக்கிற இடத்த நம்ம கிராஸ் பண்ணி தான் போணும். போற வழில ஏதோ ஒரு பாதாள சாக்கடை இருக்கு. இல்ல ஏதோ ஒண்ணு திறந்திருக்குன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மூடி போடுவோம். இல்ல ஏதாவது ஒரு தட்டு போடுவோம். இல்ல இந்த பக்கமா சுத்தி போவோம். இல்ல தாண்டி போவோம். அந்த மாரி இந்த ஒரு மாதம் ஒரு 4 கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்குன்ற போது, அத எப்படி தாண்டி போறதுன்ற பக்குவத்த வளர்த்துக்கிட்டாலே சிம்மராசிக்காரர்களுக்கு சிகரம் ஏறக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துவிடும்.